ஹலோ மக்களே, இன்னைக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் IOCL. இவங்க தாங்க இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இது வந்து ஒரு அரசாங்க நிறுவனம். அரசாங்க நிறுவனத்தில் வேலை பார்க்க எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு நிறுவனத்திலிருந்து தான் இப்போதைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ், கிரேட் A போஸ்ட்டுங்க. சரிங்களா? இது என்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1/3/2025 அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டோட்டலாகவே வந்து 97 பேரை வந்து இவங்க வேலைக்கு நியமனம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாமே டீட்டெயில்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். முறை என் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்ட். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோட குவாலிட்டியை வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த ரோலில் செய்ய போகிறோம். இதில் வந்து டோட்டலாக 97 பேரை வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, UR கேட்டகரியில் வந்து 45 பேரும், SC கேட்டகரியில் 13 பேரையும், ST கேட்டகரியில் 6 பேரையும், OBC கேட்டகரியில் 24 பேரையும், EWS கேட்டகரியில் 9 பேரும், PWBD கேட்டகரியில் 10 பேரையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது போக சரிப்பா இதெல்லாம் ஓகே, என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எதில்? கெமிஸ்ட்ரியில், வேறு ஏதாவது ஒரு டிசிப்ளினில் எதுனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக்கு, இன்ஆர்கானிக்கு, அனாலிட்டிக்கலு, ஃபிசிக்கலு, அப்ளைட் கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எண்ணெய் சார்ந்த நிறுவனம் இருக்கிறதுனால கெமிஸ்ட்ரியாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ வந்து அதே மாதிரி நீங்கள் STயாக இருந்தீங்க, SC/STயாக இருந்தீங்கன்னா 55% போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லினா 60% மார்க் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய மார்க் இருக்குல்ல, CGPA, அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது லைக் அவங்க வேறு ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் உங்களோட CGPA, உங்களோட காலேஜில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அது வச்சு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு போகிறோம். அப்புறம் இதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு மினிமமாக ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெஸ்டிங்கில், R&Dயில், குவாலிட்டி கண்ட்ரோலில், பெட்ரோகெமிக்கல், பாலிமர், ஃபர்டிலைசேஷன் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேறு கீழே வந்து பேசி டிகிரி தான், அதுவுமே எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம போய் அங்கே என்ன பண்ண போகிறோம், வேலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குவாலிட்டி அஷூரன்ஸ் தாங்க. அதோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பெட்ரோகெமிக்கல்ஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும் சரி, பாலிமர், பயோஃபியூவல்ஸ், லூப்ரிகன்ஸு, க்ரீசஸ்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அது போக வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் டெஸ்டஸை வந்து பண்ண போகிறோம். எத்தனாலுக்கு அது எல்லாமே பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இது சேல்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சேல்ரி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. வயசு ஏஜ் லிமிட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மினிமமாக வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக 30 வயசு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதே வந்து லைக் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. 30 OBC கேட்டகரியில் வந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணால், SC/ST கேட்டகரினா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். PWBD கேட்டகரினா 40 வயசு, எக்ஸ் சர்வீஸ்மென் அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கலி டிசேபிலிட்டி பீப்புளுக்குமே நிறைய கன்செஷன் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக ஒரு 18 பக்கம் இருக்குங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியாவே கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொல்லியிருந்தீங்கன்னா, CBT வைப்பாங்கன்னு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் ஆப்டிடியூட் இருக்கும், டிசிப்ளின் நாலேஜ் இருக்கும். இது எல்லாமே முடித்த பிறகு ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் ரவுண்டும் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே முக்கியமானது உங்களுடைய CGPA தான். சரிங்களா? சரி, இது வந்து 100 மார்க்குக்கு உங்களுக்கு CBT வைப்பாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அந்த 100 மார்க்கு நீங்கள் 40% வாங்கினாலே போதும் தான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, OBC, EWS கேண்டிடேட்ஸ் எல்லாமே. இதே நீங்கள் வந்து SC/ST, PWBD, எக்ஸம் சர்வீஸில் இருந்தீங்க அப்படின்னா 40% மார்க் வாங்கினா போதும் அப்படின்றது தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
ஸோ சேல்ரி அப்படின்ற பார்க்குறப்போ சேல்ரியுமே நிறைய சேல்ரி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், கிராஸே உங்களுக்கு எவ்வளோ கொடுப்போம் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக செலக்டட் கேண்டிடேட்டோட பே ஸ்கேல் வந்து 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கும். கிரேட் ஏ கேட்டகரியில் வருவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு ஆண்டுக்கான வருமானம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13,25,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்ல சேல்ரி, மறக்காமல் கடன் டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா 600ரூவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.